அலி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்துச்சு. அது முகநூல் ஃபேஸ்புக் சண்டை கிடையாது, நிஜமாகவே களத்தில் ஒரு பெரிய போர் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் நடக்கும் பொழுது ரோம் நாட்டை சேர்ந்த சில முக்கியஸ்தர்கள் உள்ளுக்கு ஊடுருவி முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பங்களிப்பு செய்வது போலவும் அலி ரலியல்லாஹு அவர்களை வீழ்த்துவது போலவும் ஒரு திட்டம் ஒன்று தீட்டி என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், முஆவியா ரலியல்லாஹு இடத்துல சொல்கிறார்கள், அலி உங்களுக்கு எதிராக போர் செய்வதாக எங்களுக்கு கேள்விப்பட்டுச்சு, உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணி நாங்கள் பண்ணுறோம், எது வேணுமென்றாலும் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அலி முஆவியா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு 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 விஷயத்தை முன்வைக்கிறாங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நானும் நீங்களோ என்ன யோசிப்போம்? நல்ல சந்தர்ப்பம், எதிரியை வீழ்த்தணும், அலியை வீழ்த்த வேண்டும், ஏதாவது பண்ணி வீழ்த்திடலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் முஆவியா ரலியல்லாஹுடைய பதில் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஒரு உண்மையிலே எக்காலத்திலும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பதில். அவர்கள் சொன்னார்கள், எனக்கும் ஹாதிஹில் ஹர்பு பைனி வ பைன பின் அம்மி, இந்த யுத்தம் எனக்கும் என்னுடைய சாச்சாவின் மகன், என்னுடைய கசின் பிரதர், எனக்கும் அலிக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் 3ஆம் நபர் உங்களை போல யாராவது இதில் தலையிட்டால் 2 பேரும் சேர்ந்து உங்களோட கதையை முடிச்சுட்டு தான் பின்னாடி யுத்தம் பண்ணுவதா இல்லையாங்கிறத முடிவெடுப்போம் அப்படி என்று முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தி மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஒரு பதிவாக பதியப்பட்டிருக்குது. சகோதரர்களே, அவர்கள் அப்படி சொல்றதுக்கு தகுதியானவர்கள் தான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது லா தகூமு ஸஆ ஹத்தா தக்ததில ஃபிஅதானி அதீமதானி மினல் முஸ்லிமீன், அதாவது என்னுடைய உம்மத்தில் முஸ்லீம்களில் 2 பெரும் கூட்டத்தினர், பெரும் பிரிவினர் சண்டையிட்டுக் கொள்ளும் வரைக்கும் கியாமத்தினால் வராது. தஅவாஹுமா வாஹிதா, இருவருடைய கோஷமும் வாதமும் இலக்கும் உண்டாக இருக்கும். 2 பேருமே ஒரு நல்ல விஷயத்தை சாதிப்பதற்காக 2 பாதையில் போய் முட்டிக்கொண்டார்கள். அப்படியான ஒரு பெரிய யுத்தம் நடக்கும் வரைக்கும் கியாமத்தினால் வராது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உண்மையிலே அவர்கள் ஒரு தூய்மையான இலக்குக்காக போராடினார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னறிவிப்பு செய்தார்கள். முஹத்திஸீன்கள், ஹதீஸ்கலை வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இது அலி முஆவியா இருவருக்கிடையில் நடந்த அந்த போரை தான் குறிக்குது. அவர்கள் தூய்மையான எண்ணத்துக்காக போராடினார்கள் என்பதை முஆவியா ரலியல்லாஹுடைய பதில் நமக்கு எடுத்து காட்டுது. ரோம் நாட்டோ 3ஆம் நபர் குளிர்காய வரும்போது என்ன சொல்கிறார்கள், இது எனக்கும் என் சாச்சா மகனுக்கும் இடையில் நடக்கிற போர், இதில் 3ஆம் நபர் தலையிட்டா முதல்ல 2 பேரும் சேர்ந்து ஒன்றை தான் காலி பண்ணுவோம் என்றார்கள். எக்காலத்துக்கும் பொருத்தமாக ஒரு பொது எதிரியை இனம் காண வேண்டும் என்பதற்கான அழகான ஒரு முன்மாதிரி பாருங்க. மனிதன் என்ற அடிப்படையில் என்னதான் நடந்தாலும் நம்முடைய பொது எதிரி யார் என்பதை மறக்கக்கூடாது. 2வது சகோதரர்களே, இந்த மாதிரியான கட்டங்களில் 3ஆம் நபர்கள் நம்மை மூட்டிவிட யோசிப்பார்கள், மூட்டி விடுப்பதற்கு முனைவார்கள். நம்ம எப்பவும் நம்முடைய தூய்மையை இழந்து விடக்கூடாதுங்கிற அழகான ஒரு செய்தி இருக்குது. முகநூலில் சண்டை செய்பவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.